இதுதான் அவர் செஞ்சு கொண்டு இருந்த இதுங்க. எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் அவர் காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் நூல் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. நூல் அவர் செஞ்சுட்டு இருக்க அந்த பாருங்கள் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அவர் செஞ்சு கொண்டு இந்த மெட்டீரியல்ஸ் இதில் தான் வந்து அவங்க பைய தைப்பாங்க. மெட்டீரியல்ஸு இதெல்லாம் வந்து இந்த பரிசு தைக்கிற மெட்டீரியல் இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்காருங்க. எல்லாமே அவருடைய கையில் திறமை இருக்குது. எல்லா பொருட்களும் கூட அவர் வச்சுருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா மூட்டை முட்டையாக வச்சுருக்காங்க. எல்லா பொருளும் இருக்குது. ஆனால் இப்போ அவருக்கு வந்து அந்த மிஷினை சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு பரிசு ஏதாவது இருக்கா? ஒரு மணி பரிசு ஏதாவது இருக்கா? பாருங்கள் பரிசு ஏதாவது இருக்காங்க. இதுதான் வந்து தம்பி பார்த்திபன். இவர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். எங்கள் ஊர் கிராமத்தில் தான் அவங்க இருக்காங்க. இவங்க வந்து சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த தொழில் இப்போ அவரால் செய்ய முடியல. இந்த மிஷின்லாம் பால் நினச்சி போச்சு. அதனால் வந்து அவரால் அந்த பணியை செய்ய முடியல. அவரே சொல்லுவார். ஐயா, நான் வந்து சென்னையில் கம்பெனி வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து மிஷின்லாம் தூக்கி வெளியில் கடாச்சிட்டாங்க. ஹவுஸ் ஓனர் ஏதோ காசு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு என்னுடைய பொருள் எல்லாம் தூக்கி ரோட்டில் தூக்கி போட்டாங்க. நான் மிஷினை வச்சு எடுத்துன்னு வீட்டோட வந்துட்டேன். நான் வந்து இங்கே வீட்டில் உட்காந்து தைக்கணும் ஐயா. எனக்கு எதனா உதவி பண்ணுங்க ஐயா. வணக்கம். உடைந்தோரை உருவாக்கும் மரக்கட்டளை சார்பாக நம்ம இன்றைக்கி பார்த்திபன் என்கிற ஒரு நண்பரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்து அவர் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு தையல் இயந்திரம். அவர் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார்னா பேகு வந்து தைக்கிற ஒரு தொழில் அவர் செஞ்சு கொண்டிருந்தார். பேகு, மணி பர்ஸு அது மாதிரிலாம் பண்ணுற ஒரு தொழில் அவங்க வந்து சென்னை பகுதியில் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்போ அவருக்கு வந்து அங்கே சென்னையில் வந்து வாடகைலாம் கொடுக்க முடியாதனால இந்த மிஷின்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. இப்போ அவர் சொந்த ஊருக்கே வந்துட்டார். வந்து இங்கே சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த மிஷின்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மிஷின்லாம் இந்த 3 மிஷின் இருக்குதுங்க. இது எல்லாமே சர்வீஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சர்வீஸ் பண்ணி அவர் ஒரு தொழில் தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 20,000 ரூபாய் ஆகும்னு சொல்லி அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் கூட இரக்கமுள்ள நண்பர்கள் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் தயவுசெய்து அந்த பார்த்திபன் என்கிற நண்பர் உட்கார்ந்து வேலை செய்யும்படியாக அவருக்கு உதவி செய்யுமாறு உங்கள் யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி மிஷின்லாம் பாருங்கள் வேலை செய்யாதனால ஒரு 2 மாதமாக அவரால் வேலை செய்ய முடியல. ஏன்னா அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அவரால் வேலை செய்ய முடியல. சொந்த ஊரில் அவர் இருந்து வேலை செய்கிறேன்னு சொல்கிறாரு. ஆர்டரெல்லாம் அவருக்கு கிடைக்குது. ஆனால் இந்த மிஷின் சரி பண்ணணும். இந்த மிஷின் சரி பண்ணிட்டா அவருக்கு வந்து வேலை கிடைச்சிடும். தயவுசெய்து நண்பர்கள் உதவி பண்ணுங்கள். பேசிகிட்டு இருக்கேன். நான் இருக்கிற இடம் வந்து அத்திவாக்கன்ற கிராமத்தில். இது நான் இருக்கிற கிராமம் தான். இந்த கிராமத்தில் தம்பி பார்த்திபன் என்கிற தம்பி இருக்காங்க. அவங்க வந்து நல்ல வேலை செய்கிறவங்க, நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க. 2-3 பேர் வச்சு அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சென்னையில். அவருக்கு கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் பொருளாதாரத்தில் பின்தங்கினதுனால அவரால் அவர் நடத்தி கொண்டு இந்த கடையில் வந்து வாடகை கொடுக்க முடியல. எனவே அந்த வீட்டு ஓனர் எல்லாத்தையும் தூக்கி வெளியே கடைச்சிட்டார். இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. எனவே இப்போ ஒரு நிர்கதியாக நிற்கிறாங்க. எனக்கு தொழில் இருக்குது, எனக்கு மிஷின் இருக்குது, ஆனால் இந்த மிஷின்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. இதை சரிப்படுத்தி கொடுத்தா நான் கண்டிப்பாக என்னால் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னம்பிக்கையோடு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மிஷின் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அவரிடத்துல இப்போது பணம் இல்லை, நிர்வாகம் இல்லை. இதை பார்க்குற நல்ல உள்ளங்கள், நாங்கள் வேறு ஒன்றுன்னு உங்ககிட்ட கேட்கல. அவருடைய தொழிலுக்காக, அவருடைய குடும்ப வருமானத்திற்காக அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்குதுங்க. தயவுசெய்து இந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இந்த மிஷின் மாத்திரம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். தயவுசெய்து நம்முடைய உடைந்தோரை உருவாக்கும் மரக்கட்டளையை சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குற என் நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தயவாக உதவிகரத்தை நீட்டி உதவிடுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா?
டெய்லரு பேகெல்லாம் தைக்கிறது. இப்போ அவருடைய சூழ்நிலை ஒரு 10 மாதமாக அவர் தைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ தையல் இயந்திரங்கள்லாம் பழுதடைந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையில் இருந்தது. அதுக்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தாங்க. அந்த தையல் இயந்திரத்தை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கு. இது குறித்து விருதுகள் அமைப்பின் நிறுவனர் விஜய் நலத்தம்பி அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது விருதுகள் அமைப்பின் நிறுவனர் விஜய் நலத்தம்பி அவங்க வந்து இந்த டெய்லர் மிஷினுக்கான சர்வீஸ் சார்ஜ் 5000 ரூபா அவங்க உதவி பண்ணாங்க. இப்போ நம்ம இதுக்கு செலவு 5300 ரூபா. நம்பி ஒரு 100 ரூபா கம்மி பண்ணி நமக்கு 5000 ரூபாய்க்கு நம்ம இதை சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சரி பண்ணி கொடுத்தா நம்பி அவங்களுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக சகோதரி உண்மையுமே அவருடைய வாழ்க்கையில் முன்னேறுவார் நம்பி நன்றிதான். இதற்கு உதவி செஞ்ச விஜய் நலத்தம்பி சார் அவங்களுக்கு நன்றி. அவங்களுடைய நண்பர்களுக்கும்